ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான வல்லாரைக்கீரை சட்னி தான். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையானது காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். வல்லாரைக்கீரையும் வாஷ் பண்ணி இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாறினதும் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது காஞ்ச மிளகாவும் பருப்பும் வறுத்ததும் தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பூண்டு வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 4 பூண்டு தான் சேர்த்துருக்கேன். 4 பல் போல் பூண்டு வதங்கு இது ஆனதும் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்ச மாதிரி வரணும். அது வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வல்லாரைக்கீரையும் போட்டுக்கலாம். வல்லாரைக்கீரையை போட்டு நல்லா 2 தடவை மட்டும் வதக்குங்க. ரொம்ப வதக்க வேணாம். வல்லாரைக்கீரையை கொஞ்சமாக வதங்கிட்டதும் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கீரையும் இதெல்லாம் ஒன்றா ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து 2 பரட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வல்லாரைக்கீரை மூளைக்கு நல்லது. நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வல்லாரைக்கீரை தான் இதில் சேர்த்துருக்கோன்றதும் தெரியாது. ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. பருப்பெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால இது வல்லாரைக்கீரையோட அந்த டேஸ்ட்டும் தெரியாது. சட்னியாக நம்ம அப்பப்போ சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.